வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம என்ன ப்ராடக்ட் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வேர்ல்டு டெக் அப்படிங்கிற பிராண்டில் இருக்கக்கூடிய 6x9 இன்ச் சைஸில் உள்ள ஒரு 4-வே கோயாக்சியல் ஸ்பீக்கர் சிஸ்டத்தோட அன்பாக்சிங் பற்றியும் அதனுடைய டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பற்றியும் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த டைப்பில் இருக்கக்கூடிய ஸ்பீக்கர் சிஸ்டம்ஸ் எல்லாமே 4 ohms இம்பிடன்ஸ் கொண்டதாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, அதிகமாக இந்த டைப் ஆஃப் ஸ்பீக்கர் சிஸ்டமை ஆட்டோமோட்டிவ் ஆடியோ செக்மெண்ட்டில் பயன்படுத்துவாங்க. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா லோ எலக்ட்ரிக் பவர் இன்புட்டில் மேக்ஸிமம் ஆடியோ பவர் அவுட்புட் எடுக்கணும், லாஸஸ் கம்மியாக இருக்கணுங்கிறதுனால 4 ohms இம்பிடன்ஸ் கொண்ட ஸ்பீக்கர் சிஸ்டம் அதிகமாக பயன்படுத்தப்படும். அதே போல் கம்மியான ஸ்பேஸ்க்குள்ளே மேக்ஸிமம் வால்யூம் வித் நல்ல ஆடியோ குவாலிட்டி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த டைப் ஆஃப் ஸ்பீக்கர் சிஸ்டம்ஸ் ஆட்டோமோட்டிவ் செக்மெண்ட்டில் அதிகமாக பயன்படுத்தப்பட்டு வருது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்பீக்கர் சிஸ்டம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சைஸஸ் 4 இன்ச்சு, அதுக்கடுத்து 5.25 இன்ச்சு, 6 இன்ச்சு இந்த சைஸ்லலாம் ரவுண்ட் ஸ்பீக்கர்ஸ் வரும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 6x9 இன்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஓவல் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஸ்பீக்கர்ஸ் கிடைக்கும். ஸோ அதனால் இந்த 6x9 இன்ச்சு கோயாக்சியல் ஸ்பீக்கர் சிஸ்டத்தை ஓவல் ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் 5.25 இன்ச்சு 6 இன்ச் சைஸில் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கோயாக்சியல் ஸ்பீக்கர் அண்ட் காம்பனன்ட் ஸ்பீக்கர்னு 2 டைப்பில் கிடைக்கும். காம்பனன்ட் ஸ்பீக்கர் சிஸ்டமில் கிராஸ் ஓவர் நெட்வொர்க் செப்பரேட்டாக இருக்கும். பவர் ஆம்பிளிஃபைலேருந்து வரக்கூடிய ஆடியோ அவுட்புட் கிராஸ் ஓவர் நெட்வொர்க்கு இன்புட்டாக போயிட்டு அதுலேருந்து இண்டிவிஜுவலாக ஊஃபர் மிட்ரேஞ்ச் ட்விட்டருக்கான செப்பரேட் அவுட்புட் கிராஸ் ஓவர் நெட்வொர்க்லேருந்து போகும். ஸோ அதனுடைய குவாலிட்டி கோயாக்சியல் ஸ்பீக்கர் சிஸ்டத்தை விட பெட்டராக இருக்கும். அதே போல் காஸ்ட் வைஸும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ இந்த டைப் ஆஃப் ஸ்பீக்கர் சிஸ்டம்ஸ் எல்லாமே தான் ஆட்டோமோட்டிவ் செக்மெண்ட்டில் அதிகமாக பயன்படுத்தப்பட்டு வருது. நான் இந்த 6x9 இன்ச் கோயாக்சியல் ஸ்பீக்கர் சிஸ்டத்தை அசம்பிள்டு ஆம்பிளிஃபையர் செஞ்சு ஹோம் ஆடியோவுக்கும் பயன்படுத்தியிருக்கேன். அதாவது இந்த டைப் ஆஃப் ஸ்பீக்கர்ஸை டவர் பாக்ஸில் ஃபிக்ஸ் பண்ணி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரிசல்ட் ரொம்பவே அருமையாக இருந்தது. ஸோ அதனுடைய ஸ்பெசிஃபிகேஷனும் சொல்கிறேன். அதாவது ஒரு டவர் பாக்ஸுக்கு ஒரு ஸ்பீக்கர் அந்த மாதிரி நான் ஃபிக்ஸ் பண்ணேன். அந்த டவர் பாக்ஸோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா 2 feet ஹைட்டு, 1 feet பேக் டெப்த்து, 1 feet லென்த்து இருக்கக்கூடிய சைஸில் செஞ்சு அதில் ஒரு பாக்ஸுக்கு ஒரு இந்த கோயாக்சியல் ஸ்பீக்கரை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதனுடைய ஆம்பிளிஃபையர் வந்து பார்த்திங்கன்னா 52001943 காம்போவில் இருக்கக்கூடிய ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர் போர்டை யூஸ் பண்ணி பேஸ்டபிள் போர்டு 2 டிரான்சிஸ்டர் சிங்கிள் சப்ளையில் இருக்கக்கூடிய பேஸ்டபிள் போர்டு தான். ஆடியோ சிக்னல் USB MP3 பிளேயர்லேருந்து கொடுத்துக்கிட்டேன் சோர்ஸாக. அதனுடைய பவர் சப்ளை வந்து பார்த்திங்கன்னா 20020 5 amps கொண்ட டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணி கொடுத்துருந்தேன். கூலிங் ஃபேனும் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ பவர் இன்புட் வோல்டேஜை கொஞ்சம் குறைச்சி யூஸ் பண்ணதுனால ஆம்பிளிஃபையரும் தேவையில்லாமல் எந்த ஹீட்டும் ஆகலை. ஸோ ஆடியோ குவாலிட்டியும் ரொம்பவே அருமையாக இருந்தது. உங்களுக்கு இந்த காம்போ பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் இந்த 4 ohms இம்பிடன்ஸ் உள்ள சிஸ்டம் அதிகமாக பயன்படுத்துறதுக்கு இன்னொரு காரணமும் ஆட்டோமோட்டிவ் செக்மெண்ட்டில் கம்மியான லாஸஸ் இருக்கணும். ஸோ கம்மியான இன்புட் பவரில் மேக்ஸிமம் வால்யூம் எடுக்கணும். ஸோ அந்த ரீசனும் அதில் பயன்படுத்துகிறாங்க. அதனால் நம்ம அசம்பிள்டு ஆம்பிளிஃபையருக்கு பயன்படுத்தும் போது நார்மலாக கொடுக்கக்கூடிய இன்புட் வோல்டேஜ் கொடுக்காம 4 ohms ஸ்பீக்கர் சிஸ்டத்துக்கு தகுந்த மாதிரி இன்புட் வோல்டேஜை குறைச்சி யூஸ் பண்ணிட்டீங்கன்னா லைஃபும் ஆடியோ ரிசல்ட்டும் ரொம்பவே அருமையாக இருக்கும். ஸோ இப்போ இந்த ஸ்பீக்கரோட அன்பாக்சிங் பற்றி பார்த்துருவோம். ஸோ இந்த ஸ்பீக்கரோட மாடல் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா WT-SPK139 6x9 inch 4-வே ஸ்பீக்கர் சிஸ்டம். ஒரு 4-வே ஸ்பீக்கர் சிஸ்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஊஃபர் இருக்கும், ஒரு மிட்ரேஞ்ச் இருக்கும், 2 டைப் ஆஃப் ட்வீட்டர் இருக்கும். ஸோ இந்த 2 டைப் ஆஃப் ட்வீட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டோம் ட்வீட்டர் அண்ட் 1 பீசோ ட்வீட்டர். அதே போல் இந்த ஸ்பீக்கர் சிஸ்டத்தோட RMS பவர் மேக்ஸிமம் அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா 60 watt, இம்பிடன்ஸ் 4 ohms. மற்ற ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. அதே போல் கம்பெனியோட வெப்சைட் டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. அதே போல் இன்னொரு வேர்டிங் கொடுத்துருக்காங்க, நாட் ஃபார் ஆன்லைன் சேல்ஸ் அப்படின்னு. ஸோ இந்த கம்பெனியோட மேக்ஸிமம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஆஃப்லைனில் மட்டும்தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 2019 சீரீஸில் லான்ச் பண்ண மாடல். ஸோ இப்போ அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துருவோம். பாக்ஸ் பேக்கிங் நீட்டாக தான் இருக்குது, நல்ல ஹெவியான வெயிட்லேயும் இருக்குது. அதே போல் இந்த கோயாக்சியல் டைப் ஸ்பீக்கர் சிஸ்டம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபேராக தான் வரும், சிங்கிள் பீஸாக கிடைக்காது. அது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பாக்ஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா டாப்பில் ஸ்பீக்கரை கனெக்ட் பண்ணுறதுக்கான வயர்ஸு, ஸ்க்ரூஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா நீட்டாக பேக் பண்ணியிருக்காங்க, பிளாஸ்டிக் ரேப்பர்லாம் போட்டு. ஸோ நல்ல ஹெவியான மேக்னெட் கொடுத்துருக்காங்க.
அதே போல் ஸ்பீக்கர் சிஸ்டத்துக்கு நல்ல குவாலிட்டியான கிரில் கொடுத்துருக்காங்க, டிசைனும் நல்லா இருக்குது. ஸோ கிரில் எடுத்துகிட்டு பார்ப்போம். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கரோட கோன் நல்ல குவாலிட்டியான கோன் வித் ஃபோம் எட்ஜோடு கொடுத்துருக்காங்க. சென்டரில் இருக்கக்கூடியது மிட் ரேஞ்சு. ஸோ ஒரு டோம் ட்வீட்டர், ஒரு பீஸோ எலக்ட்ரிக் ட்வீட்டர் கொடுத்துருக்காங்க. மேக்னெட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹெவியாக இருக்குது. மேக்னெட்டில் மாடல் நம்பர் அண்டு கேட்டகரி தான் இருக்குது, வாட்டேஜ் டீட்டெயில் எதுவும் கொடுக்கல. ஸோ அதை பாக்ஸ் பேக்கிங்கில் கொடுத்துருக்காங்க, அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். மேக்னெட்டோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா டயா 110 mm இருக்குது. அதே போல் திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா 18 mm திக்னஸ் இருக்குது. ஸோ ஒரு நல்ல ஹெவியான ஸ்பீக்கர் தான். ஸோ இந்த டைப் ஆஃப் ஸ்பீக்கர் சிஸ்டத்தை நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது பொலாரிட்டி ப்ராப்பராக கனெக்ட் பண்ணுங்கள். எதற்காக பொலாரிட்டி ப்ராப்பராக கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் அடிக்கடி சொல்கிறேன். அப்படின்னா ஒரு ஆடியோ சிக்னல் இன்புட்டாக வரும்போது ஃபார்வர்டில் மூவ் ஆகக்கூடிய உங்களுடைய கோன் அண்ட் பேப்பர் நீங்கள் ஆடியோ இன்புட் டெர்மினல்ஸை மாற்றி கனெக்ட் பண்ணிங்கன்னா ரிவர்ஸில் ரன் ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஆடியோ குவாலிட்டியும் மாறும், ஆடியோ பவர் அவுட்புட்டும் உங்களுக்கு மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் எப்போவுமே பொலாரிட்டியை ப்ராப்பராக பாசிட்டிவ் டு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் டு நெகட்டிவ் பார்த்து கனெக்ட் பண்ணுங்கள். ஏன்னா இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ரைட் சைடில் இருக்கக்கூடிய இந்த பெரிய கனெக்டர் பாசிட்டிவ், லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய இந்த சின்ன கனெக்டர் நெகட்டிவ். அதே போல் ஒன்று கனெக்டர்ஸ் போட்டு கனெக்ட் பண்ணிடுங்க. அவங்க கொடுத்துருக்கக்கூடிய வயர்ஸில் கனெக்டர் இருக்கும், அந்த டைப் ஆஃப் இந்த மாதிரி கனெக்டர்ஸ் போட்டு கனெக்ட் பண்ணிடுங்க. அல்லது நீங்கள் வயரை எக்ஸ்ட்ரா லென்த்தில் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் சால்ட்ரு பண்ணிடுங்க. ஸோ லூஸ் கனெக்ஷனை அந்த ஹோலில் போட்டு முறுக்கி மட்டும் விடாதீங்க, அதனால் ஸ்பார்க் வரலாம், தேவையில்லாத ஆடியோ லாஸ் இருக்கும். ஸோ அதை தவிர்த்துருங்க. ஸோ தவிர்த்துட்டு ப்ராப்பராக கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கும் பெட்டர் ரிசல்ட் இருக்கும். ஸோ இப்போ இந்த டைப் ஆஃப் ஸ்பீக்கர் சிஸ்டத்தோட அன்பாக்சிங் பற்றி பார்த்துருக்கோம். இதனுடைய டீட்டெயில்ஸ் நான் கொஞ்சம் சொல்லியிருக்கேன். ஸோ அதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்கள் கேள்விகளுக்கு பதில் கொடுக்குறேன். இந்த டைப் ஆஃப் ஸ்பீக்கர் சிஸ்டத்தை நீங்கள் ஹோம் ஆடியோவுக்கும் ட்ரை பண்ணலாம். அதுக்கு தகுந்த மாதிரி இன்புட் வோல்டேஜ் அண்ட் ஆம்ஸை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கு தேவைப்பட்டால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் நம்மளுடைய சிம்பிளான ஹோம் ரெசிபீஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான சிம்பிளி சோபா அப்படிங்கிற ஒரு ஹோம் குக்கிங் சேனல் நம்ம ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த சேனலோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஒரு தடவை விசிட் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த டைப் ஆஃப் ஸ்பீக்கர்ஸை உங்களுக்கு கிடைச்சால் அல்லது உங்களுக்கு கிடைக்க விருப்பம் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ஆடியோ ரிசல்ட் இருக்கும். ஸோ உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகே நண்பர்களே, இவ்வளவு நேரம் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி. ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.